கொலை இது வெறும் வார்த்தை இல்லை, விலை மதிப்பே இல்லாத, திருப்பி கொண்டு வரவே முடியாத உயிர்களை பறிக்கிற கொடூரம்தான் கொலை. மிட்டனமல்லி சென்னை பக்கத்துல பட்டாபிராம் கிட்ட இருக்கிற ஒரு ஏரியா. ஆவடியில் இருக்கிற பீரங்கி தொழிற்சாலை உட்பட மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க குடும்பத்தோட குடியிருக்கிற ஏரியா. இங்க இருக்கிற காந்தி மெயின் ரோடு 2வது தெரு அன்னைக்கு சாயங்காலம் பதற்றமா இருந்துச்சு. நிறைய போலீஸ் வந்திருந்தாங்க. ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் நேரடியாக வந்திருந்தாரு. மோப்பனாய் டாபியை கொண்டு வந்திருந்தாங்க. இவ்வளோ போலீஸ் வந்து நிற்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அங்க ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து கணவரையும் மனைவியையும் கழுத்து அறுத்து கொலை பண்ணிட்டாங்களாம். கொலையானது சிவன் நாயர், பிரசன்னகுமாரி தம்பதி. கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க. சிவன் நாயர் முன்னாள் இராணுவ வீரர். மிலிட்ரியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டிலேயே சித்த வைத்தியம் பார்த்துருக்காரு. இவங்க மனைவி பிரசன்னகுமாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. இந்த தம்பதியோட மகன் ஹரி ஓம்ஸ்ரீ அண்ணனூரில் கிளினிக் வச்சிருக்காரு. மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. ரொம்ப அமைதியான செல்வாக்கான ஃபேமிலி தான். அன்னைக்கு சாயங்காலம் ஹரி ஓம்ஸ்ரீ ஏதோ பொருட்களை வாங்கிறதுக்காக வெளியே போயிருக்காரு. அப்போதான் அந்த கொடூரம் நடந்திருக்கு. வெளியில இருந்த ஹரி ஓம்ஸ்ரீக்கு செல்போன் மூலமா அந்த அதிர்ச்சி தகவல் வந்து சேர்ந்திருக்கு. சிவன் நாயரும் பிரசன்னகுமாரியும் வீட்டில் இருந்தப்போ சித்த வைத்தியம் பார்க்கறது போல வீட்டுக்கு சில பேர் வந்திருக்காங்க. அவங்க அந்த தம்பதியை கழுத்து அறுத்து கொடூரமாக கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கடையில் உள்ள ஒருத்தங்க வந்து இப்படி தட்டி சேச்சி இந்த பையனுக்கு நம்பர் இருக்குதா, இப்படி அவங்கள இப்படி பண்ணி போட்டிருக்காங்கன்னு. அந்த உள்ள எனக்கு அவ்வளோதான். பிறகு என்னால் அவனை கூப்பிட முடியல. கிளினிக்கில் எங்கே இருந்திருக்கான் அவன் அங்கே இருந்தே இங்கே வந்த பிறகு இவ்வளோ கூப்பிட்டு ஜீனை எங்கனையானு என் அம்மையும் பப்பையும் போயின்னு சொல்லியிருக்கான். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்த தகவல் படி ஸ்பாட்டுக்கு போனாங்க முத்தாப்புதுப்பேட்டை போலீஸ். தம்பதியோட பாடியை ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்காக கீழ்ப்பாக்கம் ஜிஹெச்சுக்கு அனுப்புனாங்க. கிரைம் சீனை ஆய்வு பண்ணாங்க. ஸ்பாட்ல கிடந்த ஒரு மொபைல் ஃபோனை கண்டெடுத்திருக்காங்க போலீஸ். அந்த மொபைலோட விவரங்களை ஆய்வு செஞ்சு அதோட சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. ராஜஸ்தானை சேர்ந்த மகேஷ்னு காட்டுச்சு டேட்டாஸ். அவர் வலசரவாக்கத்தில் ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையில் வேலை பார்க்குறத கண்டுபிடிச்ச போலீஸ் மகேஷையும் அரெஸ்ட் பண்ணாங்க. மகேஷ் தான் கொலையாளியா, அவர் மட்டும்தான் கொலை பண்ணாரா, கூட்டாளிகளோட வந்தாரான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் மத்திய அரசு தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க ஃபேமிலியோட வசிக்கிற இந்த ஏரியாவில் போதிய அளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படலன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சிசிடிவி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் இந்த இதில் போஸ்ட் எல்லாம் கொண்டு போட்டிருந்தாங்க. அதோட நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, காசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் ரெடி இதுக்கெல்லாம் காசு கொடுங்க. ஆனால் இங்கே யாருமே காசு செலவு பண்ண மாட்டாங்க இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க. சிசிடிவி இல்லை, கொண்டு போட்ட சிசிடிவியை திருப்பி எடுத்துகிட்டு போனாங்க. இதே மிட்டனமல்லி ஏரியாவில் போன வாரம் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு நகைகளும் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. இந்த பரபரப்பு தணிகிறதுக்குள்ள டபுள் மர்டர், ரோந்து உட்பட போலீஸோட கண்காணிப்பு இல்லைங்கிறது தான் இந்த தொடர் குற்றங்களுக்கு காரணம்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு.